ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்ச கத்திரிக்காய் நாற்று அதிகளவு பூக்கள் விட்டிருக்கு. காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒவ்வொரு இலைகள்லையுமே ஒரு 3, 4 பூக்கள் இருக்குது. காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இது பூக்கள் ப்ளூ கலர் இருக்குது, காய் கத்திரிக்காய் க்ரீன் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பூக்கள் எப்போவுமே அந்த ப்ளூ கலரில் தான் இருக்கும். இந்த செடியை க்ரீன் கலர் கத்திரிக்காய் பொறுத்தவரையில் காய்கள் எப்பவுமே க்ரீனாக தான் மாறும். பாருங்கள், நம்ம வெறும் ₹2 தான் அந்த செடி வாங்கி வச்சு நம்ம தயாரித்த உரங்களை தான் போட்டுகிட்டே வந்தோம். இப்போ அதிகளவு பூக்களும் காய்களும் தர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பூக்கள் உதிர தான் ஆரம்பிக்கும். என்னடா உதிருதுன்னு நினச்சி நம்ம செடிகளை பறித்து போடக்கூடாது, இலைகளை கட் பண்ணக்கூடாது. இது கோழி பறித்து போட்டுருச்சு பாருங்கள். இதில் ஒரு 5 பூக்கள் பூத்திருந்தது. அழகாக கத்திரிக்காய் வந்தபடி அப்படியே கோழி பிச்சு போட்டுருச்சு, சாப்பிட்ருச்சு. அது போக மிச்சம் 2 காய் தான் மிஞ்சிருக்கு. அப்புறம் நிறைய பூக்கள், நிறைய இலைகள் விட ஆரம்பிச்சிருக்கு நம்ம கத்திரிக்காய் நாற்றில். க்ரீன் கலராக பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போதைக்கு ஒரு 3 காய் கிடக்கு. நிறையா பூக்கள் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம உரம் தயாரித்து வச்சோம் இல்லையா, அதை வாரத்தில் 1 நாள் போடாமல் ஒரு 2 நாள் போடுங்க. காய் காய்க்கும் போது அப்போ தான் காய்கள் பெரிய அளவில் காய்க்கும். நம்ம ஆட்டோட கழிவு, மாட்டோட கழிவு, காய்கறி கழிவு எல்லாம் சேர்த்து ஒரு உரம் தயாரித்தோம் இல்லையா, அதில் ஒரு கைப்பிடி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் போட்டு வந்தீங்கன்னா அதிகளவு பூக்கள் பூக்கும். காய்களும் உங்களுக்கு அதிகமாக காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே!